ஹலோ காய்ஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒரு பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப்லேயோ என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயோ இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். ஓகே, முக்கியமான விஷயம், இந்த ஸ்டாக் செலெக்ஷன் நீங்கள் சரியாக பண்ணாலே மேஜராக சக்ஸஸ் பண்ணிடலாம். இங்கே நிறையா பேர் பண்ணக்கூடிய பிக் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, ரைட்டான ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ண தெரியாதான் காரணம். நீங்கள் சரியான ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ட்ரேடில் மிஸ்டேக் பண்ணால் கூட பெரிய லெவலில் லாஸ் உங்களுக்கு வராது. இப்போது என்னுடைய டெலகிராம் குரூப்பில் நம்ம லாஸ்ட் வீக் நடந்ததை சர்வே எடுக்கும்போது எவ்வளோ பேர் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 27% தான் பண்ணியிருக்காங்க. 51% என்னவாயிருக்காங்க, அபோவ் லாஸ் ஆகியிருக்காங்க. 22% பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ட்ரேடே எடுக்கலை. மேபி அவங்க ஒர்க் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், அந்த ரீசனுக்காக ஏதோ ஒன்று பண்ணாமல் இருந்திருக்கலாம். சிலவங்க இன்றைக்கி மார்க்கெட்டே நல்லா இல்லை அப்படி ஃபீல் பண்ணி எடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் மேஜராக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லாஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதில் என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, பிகினராக உள்ளே வரும்போது நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை பயம் அதிகமாக ஏற்படுத்திடும். இன்னொன்று, பொறுமையாக நீங்களும் ட்ரேட் பண்ண கற்றுக்கணும். அவசரமே வேண்டாம். ஸ்டாக் மார்க்கெட் அழிய போகிற தொழிலே கிடையாது. அதனால் நீங்கள் ட்ரேட் சரிங்களா, ஃபெயிலியர் ஆகிட்டீங்க அப்படின்னா 1 வீக் வெயிட் பண்ணுங்கள். அகெயின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரேட் எடுக்க விஷயமே பண்ணாதீங்க. இன்னொன்று, ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் படித்து தான் ஆகணும். எழுதி நம்ம ஸ்கூலில் படிக்கிற மாதிரி, காலேஜில் படிக்கிற மாதிரி நீங்கள் நோட் பண்ணி தான் படித்தாகணும் இனிஷியல் டைமில். அப்புறம் தான் உங்களுக்கு பார்த்த உடனே ஒரு புரிதல் வரும். எப்போதுமே ஒரே ஒரு விஷயந்தான், மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. இப்போ நெஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 நெகட்டிவ் அப்படின்னா நீங்கள் செல் சைடு போகணும். நெஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 பாசிட்டிவ் அப்படின்னா நீங்கள் பை சைடு என்ட்ரி கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு வச்சுப்போம், சரிங்களா. நெஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 பாசிட்டிவ் அப்படின்னோடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டாப் 5 கெய்னரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதில் ஸ்டாக்லேயே போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரேட் எடுப்பாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரேட் எடுக்க சமயத்தில் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும்போது அது ஆல்ரெடி 2% 3% அப்படின்னு ஏறி இருக்கும், சரிங்களா. அப்படி ஏறின ஸ்டாக்கில் நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா மூவ்மெண்ட் கம்மியாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் மொத்தம் 3 விதம் இருக்குது. ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டு, இன்னொன்று ஃப்ளாட்டு, இன்னொன்று டவுன் ட்ரெண்டாக இருந்தால் நீங்கள் செல்லுக்கு தான் பயன்படுத்தணும், பைக்கு பயன்படுத்தக்கூடாது. ஃப்ளாட்டை பைக்கும் பயன்படுத்தலாம், செல்லுக்கும் பயன்படுத்தலாம். இதில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அப் ட்ரெண்டை பைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். இப்போது உங்கள் கையில் நீங்கள் இங்கே வந்த உடனே மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ நெஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா இதில் இருக்க 5 ஸ்டாக்கையும் இமீடியட்டாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு குயிக்காக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதனுடைய சார்ட்டை ஓப்பன் பண்ணிடுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஓப்பன் பண்ணிடுங்க. இதை ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் கூட பார்க்கலாம், சரிங்களா. இப்போது ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன், புதுசாக வர்ற ட்ரேடருக்கு சொல்லிடுறேன். ஸோ குளோபல் மார்க்கெட்டை கொஞ்சம் செக் பண்ணணும். குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்து எஃப்ஐஏடிஏ ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நான் நிறையா டைமில் வீடியோவில் போடுறேன். அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணி நம்மளோட இதில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னு ஒன்று இருக்கும், சரிங்களா. இந்த மார்க்கெட் டேட்டா வந்தீங்க அப்படின்னா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ மார்க்கெட் நீங்கள் நினைக்கிறீங்களா 9:15க்கு தான் மார்க்கெட் தெரியும்னு நினைப்பீங்க. இல்லை, உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா 9:10க்கே அப்படி தெரிஞ்சிடும் மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்டாக் எங்கெங்கே இடம் பிடிக்க போகுது அந்த 50 ஸ்டாக். இதில் அட்வான்ஸ் டிக்ளைன் ஒன்று உண்டு. இதில் அட்வான்ஸ் ஒரு 35-40 இருக்குது அப்படின்னா நீங்கள் ஷியோராக என்ன பண்ணிடலாம், பை சைடு போயிடலாம். அப்படி மார்க்கெட் குளோபல் மார்க்கெட் நல்லா இருக்குது, நம்மளுடைய இதுலேயும் நல்லா அட்வான்ஸ் லெவல் நல்லா இருக்குது, சரிங்களா. இப்போது இந்த 5 ஸ்டாக்கை நம்ம ஆட் பண்ணியிருக்கோமா வாட்ச் லிஸ்ட்டில். ஸோ ஆட் பண்ணதை டக்குன்னு வியூ பண்ணிவிட்டு 1 டே கேண்டில் போடணும். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஜிக்ஸாக் மோடில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் என்னவாக இருக்குது, டவுன் ட்ரெண்டை பைக்கு பயன்படுத்தக்கூடாது, சரிங்களா. பட் இருந்தாலும் இந்த ஜிக்ஸாக் மோடை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கீழே இறங்குறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குன்னு பாருங்க, வித்தியாசமாக ஃப்ளக்ஷுவேட் ஆகும், சரிங்களா. ஒன்று தான் அப் ட்ரெண்டை மாதிரி கொஞ்சம் ஸ்டாக்கை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 1 டே கேண்டில் போட்டுருங்க. அப் ட்ரெண்டில் இந்த 5 ஸ்டாக் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இல்லை எதுவுமே அப் ட்ரெண்டாக நமக்கு கிடைக்கல, இது ஃப்ளாட்டாக இருக்குது. நல்லா கவனிங்க,
இது வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ ஃப்ளாட் எதுக்கு எடுத்துக்கலாம்? பையுக்கும் எடுத்துக்கலாம், செல்லுக்கும் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் 5 ஸ்டாக்கை ரிசர்ச் பண்ணி அப் ட்ரெண்டில் ஒரு ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா ஓகே, ஃப்ளாட்டாக கிடச்சாலும் ஓகே. இதில் ட்ரெண்டை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணும். இப்படி ஜிக்ஸாக் மோடில் போகும்போது இந்த டே கேண்டில் பிரேக் பண்ணாலே ப்ராஃபிட் சதவீதம் வந்து ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், பிரேக் அவுட் ஆனால் ப்ராஃபிட் வரும். ஃப்ளாட்டில் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணும்போது ஒன்று தான். சரிங்களா? டவுன் ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணாதீங்க. இது நிறைய பேர் இனிஷியலாக வரும்போது பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ். அந்த மிஸ்டேக்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ப்ரீ ஓப்பன் மார்க்கெட், குளோபல் மார்க்கெட் இதெல்லாம் பார்க்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாமே ரீட்டைல் ட்ரேடர். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இது பெரிய லெவலில் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்ட் பண்ணும்போது பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அவங்க இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு தான் உள்ளே ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்தாங்கன்னா நல்ல லெவலில் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இதை செக் பண்ணி ட்ரேட் பண்ணுறது ரொம்ப அவசியம். சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், see you.